ஏங்க ஏங்க டீ வச்சிருக்கேன். நைட்டு டாக்டர் கால் பண்ணிட்டே இருந்தாரு. டாக்டரா? ஆமா, திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருந்தாரு. நான் தான் எடுத்தேன். என்ன சொன்னாரு? எதுக்கு என்கிட்ட மறைச்சிங்க? ஏய், நான் வேணும்ட்டே பண்ணலடி. அது எதுக்கு என்கிட்ட மறைச்சிங்கன்னு கேட்டேன். இல்லடி, அத சொன்னா நீ எப்படி தாங்குவன்னு தெரியாம. என்கிட்ட மறைக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நான் சொல்லான் தாண்டி வந்தேன். ஆனா நேத்து எல்லாரும் உன்னை அப்படி சொல்லாம மறைச்சிட்டு சமாளிக்காதீங்க. ப்ளீஸ் ஜனனி, என்னை மன்னிச்சிரு. நான் சொல்லணும் தான் வந்தேன். ஆனா சத்தியமா எனக்கு இதை உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு தைரியம் இல்லடி. இருங்க இருங்க, ஒரு சாக்லேட்டுக்கு ஏன் இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? சாக்லேட்டா? ஆமா, எனக்கு தெரியாம நீங்க நிலாக்கு டெய்லி சாக்லேட் வாங்கி தரதுனால தானே அவ வயித்துல புழு வந்துருச்சு. டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஓ, சொல்லிட்டாரா? நான் சொல்ல வேணான்னு சொல்லியிருந்தேன். சாரிடி, இனிமே உங்ககிட்ட எதுவும் மறைக்க மாட்டேன். சரி, பார்க்கலாம். எந்திரிச்சு கிளம்புங்க. அங்க பாருங்க, நிலா ரெடியா இருக்கா. இன்னைக்கு நீங்க தான் லேட்டு. சரி, நான் வரேன். நீ போ, நான் வரேன். வா நிலா, போய் சாப்பிடலாம். ஹலோ. டாக்டர் சொல்லுங்க, நைட்டு கால் பண்ணியிருந்தீங்க போல. ஆமாம் பிரதர். உங்கள் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டீங்களா? ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிக்கலாமா? இல்லை டாக்டர், நான் இன்னும் சொல்லலை. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எப்படியாச்சும் சொல்லிடுறேன். ராகுல், உங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் புரியல இன்னும். எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. நோஸ் ப்ளீடிங்லாம் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். புரியுதா? புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது டாக்டர். நான் கண்டிப்பாக எப்படியாச்சும் சீக்கிரம் சொல்லிடுறேன். சரி, டேக் கேர். ஓகே டாக்டர். நான் சாப்பிட மாட்டேன். நிலா, இந்த ஒழுங்கா சாப்பிடு, விளையாடாத. நான் சாப்பிட மாட்டேனே, எனக்கு வேணாம். ஏய் நிலா, சொல்றத கேளு நிலா. ஒரு வாய் வாங்கு வா. தண்ணியா இருக்கு பாரு, ஓடாத. எனக்கு வேணாம். நிலா, ஓட முடியாது நிலா, நில்லு. அப்போ ஓடாத, நான் நிக்க மாட்டேன். இங்க பாரு. ஏய் நிலா, ஏய் என்ன நிலா? ஒரு நிமிஷம், நான் வரேன். ஓடாதன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற. பாரு எவ்வளவு ரத்தம்னு. எனக்கு வலிக்கல, விடு, பரவாயில்ல. பொய் சொல்லாத நிலா. பார்த்து ஓடுறதுக்கு என்ன உனக்கு? ஒன்னும் ஆகல. சும்மா சொல்லாத. எப்படி அடிபட்டிருக்கு பாரு. ஏய், என்னடி பாச்சு? லேசா ரத்தம் வருது, அவ்வளவுதானே. இந்தா புடி. ஓவரா பண்ணிட்டு இருக்கு. கொடுங்க. சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. அவ சின்ன அடிய கூட தாங்க மாட்டா. நான் திட்டுவேன், அமைதியா இருக்கா. சரி விடு, நீ ஏன் அதுக்கு ஃபீல் பண்ற? ஒண்ணுமே இல்லடி அது. வா, உள்ள வந்து ரெஸ்ட் எடு. இன்னைக்கு ஒன்னும் ஸ்கூலுக்கு போக தேவையில்ல. ஒண்ணுமே ஆகல. படு படு, கண்ணு மூடு, தூங்கு. ஏய், ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு எதுக்குடி ஓவரா பண்ற? உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு இது ஒண்ணுமே இல்லாத விஷயம் இல்ல. அவளே நார்மலா தானே இருக்கா. நீ ஏன் இவ்வளவு ஓவர் ரியாக்ட் பண்ற? ஓ அப்படியா? வாங்க. ஏய் வேணாம். வாங்க சொல்றேன். போதுமா?
நான் எங்க திட்டிட போறேன்னு வலியை மறைச்சிட்டு சமாளிக்கிறா. சரிடி, நீயாச்சும் அவளை திட்டாம இருக்கலாம்ல. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சின்ன அடி. இதுக்கே நீ இப்படி பண்றன்னா அப்போ நாளைக்கு பெருசா ஏதாச்சும் வந்துச்சுன்னா என்னடி பண்ணுவ? பெருசானா எனக்கு புரியலங்க. அது பெருசானா ஏய் விடு, நீ ஓவர் ரியாக்ட் பண்றியேன்னு சும்மா கேட்டேன். ம். அப்படி நீங்க யோசிக்கிற மாதிரி பெருசா ஏதாவது ஆச்சுன்னா என்ன உயிரோடையே பார்க்க முடியாது. அவளுக்கு முன்னாடி நான் செத்துருவேன். ஏய் பைத்தியம் பைத்தியம் மாதிரி பேசாதடி. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் சும்மா கேட்டேன், நீ போ. ம். சொல்லு மச்சான். டேய் எங்கடா இருக்க? வீட்டில் தான்டா. கொஞ்சம் பேசணும் மச்சான், ஃப்ரீயா இருக்கியா? என்னடா ஆச்சு? வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. நேர்ல வாடா சொல்றேன். இந்தா மச்சான். டேய், குழந்தைக்கு பிளட் கிளாட்ன்ற முதல்ல ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ற, எதுக்குடா டிலே பண்ணிட்டு இருக்க? ஸ்டார்ட் பண்ணுண்டா, ஆனா இந்த விஷயம் இன்னும் என் வைஃப்க்கு தெரியாது மச்சான். தெரியாதா? டேய் சொல்லி தொலைக்க வேண்டியதான்டா. என்னன்றா சொல்ற? குழந்தைக்கு ஒரு சின்ன அடிபட்டு லேசா ரத்தம் வந்ததுக்கே உயிர் போற மாதிரி பதறாடா. அவகிட்ட போய் உயிரே போயிருன்னு சொன்னா எப்படிடா எடுத்துப்பா? டேய், அதுக்குன்னு சொல்லாமலே இருந்துட முடியுமாடா? சொல்லணும்டா, ஆனா எப்படின்னு தான் தெரியல. தைரியம் வர மாட்டேங்குது மச்சான். அவ நிலாவை அவ குழந்தையா பார்த்துட்டாடா. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா அவ்வளோதான் மச்சான். ஆனா நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த குழந்தைக்கு தான்டா ஆபத்து. தெரியும் மச்சான், எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னே தெரிலடா. ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்குடா. வீட்லேயும் டெய்லி சண்டை தெரியுமா? அப்பா அம்மாவுக்கு இங்கே குழந்தை இருக்கிறதே சுத்தமாக பிடிக்கலடா. இப்போ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா அவ்வளோதான்டா. டேய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க உனக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? போடா. இப்போ பாரு அண்ணா, உங்க லைஃப்ல ஏதாவது பிரச்சனை இருக்காண்ணா? வாழ்க்கையே பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்கு. என்ன பண்றது? அப்படி சொல்லுங்க. பார்த்தல ப்ரோ, ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க, ஜாலியா இருக்கீங்க போல. டீ சுட சுட இருக்கு, மூஞ்சில எடுத்து ஊத்திடுவேன் பட. சாரி, யூ கேரி ஆன் ப்ரோ. என்னதாண்டி உன் பிரச்சனை? ஏன் இப்படி போட்டு சாவடிக்கிற? நான் எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சாதான் பாத்தியா, ஆல்ரெடி பிரச்சனையில தான் இருக்காரு. சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி கடந்து வரோன்றது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா லைஃப் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி மச்சான், நீ ஜாலியாக சிரிச்சிட்டு தானே இருக்க. உனக்கு லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லையா? மச்சான், சில சமயத்தில் வெளியே நிறைய சிரிக்கிறவங்களுக்கு தான் உள்ள அதிகமான பிரச்சனையே இருக்கும். சரி, உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லி முதல்ல ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வழி பாரு. சரிடா, சீக்கிரம். டேய் நில்லுடா. என்னம்மா உன் மனசுல என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்போ என்ன உனக்கு? நைட்டு எல்லாரும் முன்னாடியும் எவ்வளோ பெத்த குழந்தைய உன் குழந்தைன்னு சொல்லிட்டு போயிட்ட. காலையில நானும் அப்பாவும் போற வர இடமெல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்கடா. வெளியில தலை காட்ட முடியல. அத பத்தி அவனுக்கு என்னடி கவலை? அவனுக்கு அவ பொண்டாட்டி, அவ கூட்டிட்டு வந்த குழந்தை, அவங்க சந்தோஷமா இருந்தா போதும். நாம எக்கேடுக்கிட்டு போனா அவனுக்கு என்ன? அவனுக்கு என்ன வந்தது? நேத்து வந்தவங்க பண்ணது மட்டும் சரியாமா சொல்லுங்க? ஒரு பொண்ணை வாய் கூசாம அவ்வளோ கேவலமா பேசுறாங்க. அது உங்களுக்கு பெருசா தெரியல. உங்களை எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறது தான் உங்களுக்கு அப்படியே உள்ள குத்துதுல. இவன் பண்றதுக்குலாம் அமைதியா விட்டு விட்டு தான் இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறான். இல்லடி, நான் தெரியாம கேக்குறேன், இவன் என்ன நம்ம கிட்ட ஹீரோயிசம் காட்டுறானா? மா, கட்டின பொண்டாட்டியோட மானத்தை காப்பாத்துறதுக்கு பேரு
ஹீரோயிசம் கிடையாது. அது ஒரு புருஷனோட கடமை. நான் நேற்று பண்ணது, என் பொண்டாட்டியை நான் நம்பினது கொடுத்த மரியாதை. அதெல்லாம் பொண்டாட்டியை அடிமை மாதிரி நடத்துகிற இவருக்கு எங்கே தெரிய போகுது? டேய், என்னடா சொல்ற? ஒரு அப்பனுங்கிற ஒரு மட்டு மரியாதை இல்ல? உள்ள போடா. என்னடா பாக்குற? உள்ள போ. ஏங்க என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை, விடு. ஏன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிருக்கு? ஒன்றும் இல்லை, விடு. இங்க பாருங்க. என்னங்க இது? அம்மா அடிச்சிட்டாங்க. எதுக்கு? விட்ரி. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? உனக்கு நேற்று நைட் நான் சப்போர்ட் பண்ணதை பற்றி கேட்டாங்க. சரி, நான் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன். அதுக்கு அடிப்பாங்களா? நீங்க வாங்க, என்னன்னு கேப்போம். ஏய் வேணா, விட்ரி. வாங்கன்றல. வாங்க வாங்க. ஏண்டி அடிக்கிறிய? ஒரு 4 அடி எக்ஸ்ட்ரா அடிக்க மாட்டியா? புள்ள பாசம் தடுக்குதா? அடிச்சா கூட புத்தி வராது அவனுக்கு. அதே ஒருத்தி கூடயே இருக்காளே. ஏய் வேணாடி, சொன்னா கேளு. அமைதியா இருங்க. ஏய் அமைதியா இருங்கன்னு சொன்னேன். ஏய். இருங்க. இவர் அடிக்க யார் உங்களுக்கு தைரியம் கொடுத்தது? ஏம்மா, அது ஏன் பையம்மா. எனக்கு யார் தைரியம் கொடுக்கணும்? இவர் உங்க புள்ளையாவே இருந்தாலும் தோலுக்கு மேல வளர்ந்த புள்ளைய அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? ஏய் ஜனனி, என்ன சும்மா இருடி. ஏண்டி? நீங்க சும்மா இருங்க. நீங்க சொல்லுங்க. யாரும் தைரியம் கொடுக்கலம்மா. நான் அதே அடிச்சேன். இப்ப அதுக்கு என்னங்கிற? பெத்த புள்ளைய இப்படி கை நீட்டி அடிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஏய் என்ன நீ பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசுற? உங்க வீட்டுல உனக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ? என்ன கேட்டீங்க? எங்க வீட்ல என்ன எப்படி வளர்த்தாங்களா? ஆமா, பின்ன ஒரு மருமகளா இருந்துட்டு மாமியார் இப்படி பேசுறிய, தப்பில்ல? வேற எப்படி மாமா பேச சொல்றீங்க? மருமகனா மாமியார் என்ன பேசினாலும் பொறுத்துட்டு வாய மூடிட்டு அமைதியா பொண்ணுன்னு எதிர்பார்க்குறீங்களே. உங்க வீட்ல உங்களை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ஏய் வாய மூடுறி. அவன் என் பையன், நான் அவனை அடிப்பேன். அவனே ஒன்னும் சொல்ல, உனக்கு என்ன வந்துச்சு? இப்ப அவர் என் புருஷன் அத்தை. அவர் வேணா உங்க மேல இருக்கிற பாசத்துல அமைதியா இருக்கலாம். ஆனா நீங்க அவர் இப்படி கை நீட்டி அடிக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இப்ப என்னமா பண்ண சொல்ற? இவன் பேசுனா கோவத்துல அடிச்சிட்டாங்க. நீ வேணா பதிலுக்கு 2 அடி என்ன அடிச்சிடுறியா? பெரியவங்களோ சின்னவங்களோ கை நீட்டி அடிக்க கூடாதுன்ற அளவுக்கு எங்க வீட்ல எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க மாமா. சரிம்மா, சாரி. உன் புருஷனை நான் கைண்டி அடிச்சது தப்புதான். போ. மா என்னம்மா நீயும்? சும்மா இருங்கன்னு சொன்னேன். அத்தை, நீங்க என்ன திட்டுங்க, உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசுங்க, எனக்கு கவலை இல்லை. ஆனா அவரை கை நீட்டிலாம் அடிச்சிங்கன்னா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, சொல்லிட்டேன். வாங்க வாங்க போலாம், வாங்க. பாத்தீங்களா எவ்வளவு திமிருன்னு? இவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாடி. சீக்கிரமா ஏதாவது பண்ணணும். பண்றேன். இந்த கேம் ஓகேவா? இதை விளையாடுறியா? ம் இதை டவுன்லோட் பண்றேன். நிலா, வா சாப்பிட போலாம். எங்க நிலாக்கு மொட்டை மாடியில சாப்பாடு விட்ட போறேன், நீங்களும் வரீங்களா? போலாம். ஐயோ, தண்ணி பாட்டில் மறந்துட்டேன், கொஞ்சம் போய் எடுத்துட்டு வர முடியுமா? சரி நீங்க போங்க. நான் நான் எடுத்துட்டு வரேன், நான் எடுத்துட்டு வரேன். நிலா, ஏய் ஏய் விட்ரி. ஏய் அம்மா என்ன அடிச்சாங்கன்னா நீ ஏண்டி தேவையில்லாம அவங்க கூட சண்டை போடுற? அப்ப நேத்து பார்ட்டில எல்லாரும் என்ன திட்டும்போது நீங்க எதுக்கு வந்து பேசுனீங்க? ஏய் அது வேற இது வேறடி. எல்லாம் ஒண்ணுதான். நீங்க எனக்காக சண்டை போட்டீங்க, நான் உங்களுக்காக சண்டை போட்டேன். அதே மாதிரி நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினேன்.
என்ன தப்பு இருக்கு? ஏய் அதுக்குன்னு சண்டை போடுறதுலாம். இங்க பாருங்க, உங்களை யாராச்சும் ஏதாச்சும் பேசினா நான் கண்டிப்பா உங்களை என்னன்னு கேட்பேன். அதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல? இருக்கு வா. ம். ஏய் இங்க வா. பாட்டி பாட்டியா? அப்படியே உன் மூஞ்சிலே குத்துனா வச்சுக்க. பாட்டில் எங்க கொண்டு போற? தண்ணி குடிக்க கொண்டு போறேன். ஏய் அது என்ன ஓம்பாட்லா? குடிங்க. அடுத்தவங்க வீட்டுக்கு வந்தா இப்படிதான் கேட்கவங்களாம் எடுப்பியா? அப்பா அம்மா இல்லாத அனாதை பொண்ணு தானே, அதுக்கு எங்க மரியாதை தெரிய போகுது? இப்படிதான் பண்ணும். அப்படி சொல்லு. ஓசில எல்லாம் கிடைச்சா இதுவும் பண்ணும், இதுக்கு மேலையும் பண்ணும். இதை விடுங்க, இதை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் அவளை சொல்லணும். இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம உயிரை வாங்குதுங்க. இத பாரு, இனிமே எங்களை கேட்காம இந்த வீட்டுல ஏதாவது எடுத்த அவ்வளவுதான் உன்ன. ஏய், நாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்டு அங்கிட்டு என் கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, உன் கண்ணு முடி நோண்டிடுவேன். பா. இந்த பாருடி, இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும் போதே உடைச்சிடணும். அப்படி சொல்லுங்க. இது இந்த வீட்டை விட்டு ஒளிஞ்சாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க. பண்றேன். நிலா, இந்த சாப்பிடு. எனக்கு வேணாம். ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? நான் வேணா ஒரு கதை சொல்லவா? ஆ ம், சரி கேளு. அங்க மேல தெரியுதுல, அது பேரும் நிலா தான். அப்படியா? ஆமா, அந்த நிலா மத்த ஸ்டார்ஸ் மாதிரி சொந்தமா வெளிச்சம் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி மேகத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிச்சான். எதுக்கு ஒழிஞ்சுக்கிச்சு? பின்ன அதுக்கு சொந்தமா வெளிச்சம் இல்லைல்ல, அதான். அது அம்மா அப்பா கிட்டலாம் சொல்லாதா? அதுக்கும் என்ன மாதிரி அம்மா அப்பா இல்லையா? நிலா, ஏன் அப்படி சொல்ற? உனக்கு யார் சொன்னது அப்பா அம்மா இல்லைன்னு? உனக்கு அம்மாவா நான் இருக்கேன். ம். அப்போ அப்பா? அப்பா உனக்கு அப்பாவா நான் இருக்கேன் இல்ல, எப்பவும் இருப்பேன். ஏ ஜாலி. எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இருக்காங்க. இனிமேட்டு யாரும் என்ன அனாதைன்னு சொல்ல மாட்டாங்க. நிலா, உன்னை யார் அனாதைன்னு சொன்னது? தாத்தாவும் பாட்டியும் தான் அப்படி சொன்னாங்க. அவங்கள ஏங்க விடுங்க, சொல்லிட்டு போட்டோம். அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஜனனி இது வரேன். ஏ நிலா, எனக்கு அப்பா அம்மா கடிச்சிட்டாங்க. உனக்கும் சீக்கிரமே கடிச்சிடுவாங்க. ஃபீல் பண்ணாத. ஏய் ஏய் நிலா, நிலா, எங்க நிலா, என்னாச்சுங்க? நிலா என்னாச்சு? நிலா இங்க பாரு. நிலா, எங்க மூக்குல ரத்தம் ஒண்ணுல வருதுங்க. பதறாத, இது ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம்.